ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். The right to education is a basic right, and also the right to healthcare is a basic right. And அந்த ரெண்டு ரைட்ஸும் காம்ப்ரமைஸ் ஆகும் பொழுது we are going to pay the price for it as citizens. நம்ம ஒரு விஷயத்தை அறவழியில முன் வைக்கிறோம் அப்படின்னும் போது we have the right to be heard. அது வந்து வீடா இருந்தாலும் சரி, நாடா இருந்தாலும் சரி, நம்ம சொல்ற அந்த விஷயத்தை கேட்கணும், அவங்க அந்த உரிமை நமக்கு இருக்கு. இங்க நிறைய அரசியல் கட்சிகள் வராங்க, நிறைய பேர் வராங்க, உங்களுக்காக இங்க நிறைய பேசுறேன்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு வேற எந்த சாயலும் பூச விட்டுறாதீங்க, அதுதான் உண்மை. ஓகேவா? எல்லாருக்கும் வணக்கம். நிஜமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு to see all the young people of Chennai gather together, united for a cause. என்ன சொல்றதுன்னு தெரியும். Gen Z வாழ்கன்னு தான் சொல்ல முடியும். Because நாங்க காலேஜ்ல இருக்கும்போது நான் ஒரு ப்ரோட்டஸ்ட்க்கும் போகல. I'm coming now to protest alongside all of you because என்ன பொறுத்த வரைக்கும் the right to education is a basic right, and also the right to healthcare is a basic right. And அந்த ரெண்டு ரைட்ஸும் காம்ப்ரமைஸ் ஆகும் பொழுது we are going to pay the price for it as citizens. So we should change the system before it's too late. கண்டிப்பா. And once again hats off to all the young people. நான் போன வாரத்துல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். I wish I had been able to go to Delhi. They are so brave, they are so courageous. You guys are no less. Let's all stand united and fight for our right. எல்லாருக்கும் வணக்கம். நிஜமா இந்த ஜெனரேஷனை பார்க்கும்போது ரொம்ப 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 பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு. சில நாட்களுக்கு முன்னாடி டெல்லியில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடிபட்டப்போ ஒரு தாயா எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா எனக்கு ஒரு குழந்தை இருக்கா, அவளும் ப்ராட்டஸ்ட் பண்ணுறா, அவளும் சில விஷயத்துக்காக போராடுவா. அப்போ அவளுடைய சேஃப்டி என்ன அப்படின்ற மாதிரி எனக்கு உள் மனசில் வயரெல்லாம் கலக்குச்சு. ஏன்னா ரைட் டு சேஃப்டி இஸ் ஆர் ரைட். அண்ட் நமக்கு ஒரு தேவை இருக்கு. நம்ம ஒரு விஷயத்தை அறவழியில முன் வைக்கிறோம் அப்படின்னும் போது we have the right to be heard. அது வந்து வீடா இருந்தாலும் சரி, நாடா இருந்தாலும் சரி, நம்ம சொல்ற அந்த விஷயத்தை கேட்கணும், அவங்க அந்த உரிமை நமக்கு இருக்கு. அறவழியில போராடுற எல்லா இளைஞர்களுக்கும் a big salute. Thank you so much. I feel really proud to be here today. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சூப்பர். ஃபர்ஸ்ட் நான் மத்தியானத்துல இருந்து இங்க பார்த்துட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம் தான், ஒரு பையன் ஒரு பொண்ணு சேர்ந்தா தப்பு மட்டும் தான் நடக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க சமுதாயத்துல ஒரு பையனும் ஒரு பொண்ணு சேர்ந்தா சமுதாயத்துல எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை வேணா கொண்டு வர முடியும் அப்படின்னு நிரூபிக்கிற கூட்டம் தான் முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறப்ப ரொம்ப பெருமையா இருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னா, நடந்த ஒரு விஷயம் தான், அதே மாதிரி இங்கேயும் நடக்கும். சரிங்களா? இங்க நிறைய அரசியல் கட்சிகள் வராங்க, நிறைய பேர் வராங்க, உங்களுக்காக இங்க நிறைய பேசுறேன்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு வேற எந்த சாயலும் பூச விட்டுறாதீங்க, அதுதான் உண்மை. ஓகேவா? இங்க சேர்ந்த கூட்டம் ஜாதிக்காகவோ மதத்துக்காகவோ மனுஷனுக்காகவோ இல்ல, அதை முதல்ல எடுத்துக்கோங்க. முதல்ல இது நமக்காக. ஓகே, நான் நீட் படிக்கிறான்னு கேட்டா சத்தியமா கிடையாது, என் வீட்டில் படிக்கிறான்னு கேட்டா கிடையாது. ஆனா நாளைக்கு நான் ஒரு டாக்டர்கிட்ட போனுங்க, அங்க ஒரு உண்மையான டாக்டர் வேணும், அவங்களுக்காக என் வீட்டில் இருக்க எல்லாருக்காக சேர்த்து தான் நம்ம இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த குவாலிட்டியை புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் இங்க வந்து சொன்னாங்க, இங்க இருக்க இளைஞர்கள்லாம் அங்க போயிட்டாங்க, எனக்கு வந்து இன்னைக்கு ஜனநாயகம் படம் போயிட்டாங்க, அங்க போயிட்டாங்க. ஏங்க போனவங்களை விடுங்க, இங்க இத்தனை பேர் இருக்காங்கல்ல, இதை பாருங்க, போயிட்டு வந்தவங்க இருக்காங்க. இதுல ஏங்க எனக்கு இன்னைக்கு தாங்க தெரிஞ்சது, இங்க எல்லாருக்கும் தெரியும், நாங்களும் போயிட்டு தாங்க வந்தோம். இது என்னன்னா, இத்தனை பேர் இங்க உட்காந்து பாக்குறப்ப ஒருத்தர் கருத்து சொல்றப்பலாம் அவ்வளவு பூரிப்பா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஒரு அம்மா வந்து அழுகுறப்ப, என் பையன் இந்த மாதிரி போயிட்டான், அந்த அவங்க அப்பா சொல்றாரு, நீட்டுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு. என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு தெரியல. அனிதா ஆல்பபெட்ல ஏ ஆரம்பிச்சு ஜட்டு வரைக்கும் தயவு செஞ்சு போக விட்டுறாதீங்க. தயவு செஞ்சு இந்த நீட்டை முடிச்சிருங்க, தயவு செஞ்சு. கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம். இத்தனை இளைஞர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு சேர்ந்த கூட்டங்கள் என்னைக்குமே வீணா போனது கிடையாது. எல்லாரும் ஒரு நல்ல இலக்கை நோக்கி இங்க நாங்க பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா அது வெற்றி அடையுங்கிற வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எங்களால முடிஞ்ச அளவு நான் இங்க வந்துட்டு இருக்கோம். நாளைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸையும் வர சொல்லுங்க, நானும் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸை வர சொல்றேன். ஏன்னா எப்பயுமே ஒரு 10 பேரோட ஒரு 100 பேர் சேர்ந்து சொன்னோம்னா அது நல்லா கேட்கும் அப்படிங்கறத நம்புறேன். நல்லதை விளைப்போம், கண்டிப்பா நல்லதே நடக்கும். சரிங்களா? எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். தேங்க்யூ. நான் உண்மையிலேயே பேச வரல, உங்க போராட்டத்தில் பங்கெடுத்துக்க தான் வந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னால வீட்டுல இருக்க முடியல. இன்னைக்கு டெல்லியில வந்து போலீஸ் வேகமா அடிக்க வரும்போது ஒரு அம்மா சொல்லுது, எல்லாத்தையும் அடிக்கல, என் பிள்ளையாடுறா அப்படின்னு சொல்லி அவன் பிள்ளைய கொடுத்து காட்டுது. ஒரு பெண் வந்து மகாராஷ்டிரால வந்து நேரடியா மாணவர்களை கைது பண்ணி போற ஒரு வேனை நிறுத்தி, ஒரே பொண்ணு நிறுத்தி அந்த மொத்த பேத்தை இறக்க வச்சுச்சு. அந்த பெண் வெளியில போட கோஷம் போடுது, உள்ள இருக்கிறவங்க உள்ள கோஷம் போடுறாங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த போராட்டம் இப்பதான் சரியான ஆட்களோட கைக்கு போயிருக்கான்னு நினைச்சிருந்தேன். இவெல்லாம் அரசியல்வாதிகள் கையில் இருந்த அந்த போராட்டம் மாணவர்களோட கைக்கு வந்திருக்கு. கண்டிப்பா வெற்றி பெறுவோம். வாழ்த்துக்கள். எனக்கு தெரிஞ்சு நீட் இருந்திருந்தா உள்ள போயிருந்திருக்க முடியுமான்றது எனக்கு தெரியல. அதே மாதிரி பிடிஎஸ் முடிச்சுட்டு நான் மாஸ்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் முடிச்சிருக்கேன். இப்போ எனக்கு ஒரு
தங்கச்சி இருக்காங்க, கசின். அவங்க வந்து நீட் எக்ஸாம் இந்த தடவை எழுதுனாங்க, 12th முடிச்சுட்டு இந்த பேட்ச். அவங்க சிங்கிள் பேரண்ட் சைல்டு. ஆனால் நீட் முடிச்சுட்டு நல்லா எழுதுனக்கான்னு சொல்லி மறுநாள் எக்ஸாம் லைக் நியூஸில் வர்றது என்னன்னா கொஷின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிங்கிள் பேரண்ட் அவங்க கிட்ட போயிட்டு நீ நல்லா படி, அடுத்த தடவையும் அட்டெம்ப்ட் கொடு, உன்னால் முடியும் அப்படின்னு எனக்கு சொல்கிற தைரியம் இல்லை. நான் பப்ளிக் ஹெல்த் மாஸ்டர்ஸ் பண்ணேன்னு சொன்னேன்ல, இன்கேஸ் நான் நீட் மூலயமா உள்ளே போய் நான் படிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு சமூகத்து மேலே இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு லைக் ஐ எம் சோஷியல் ஒர்க்கர் ஆர் என்வரான்மெண்டலிஸ்ட் வாட் எவர். ஸோ கடந்த 9 வருஷமாக நான் கிளைமேட் ஆக்டிவிஸ்டாக இருக்கேன். கிளைமேட்காக, என்வரான்மெண்ட்காக, இந்த டெவலப்மெண்ட்டை எதிர்த்து கேள்வி கேட்குற பல வேலைகள் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் என்னால் பண்ண முடிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. இங்கே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அசம்பிள் ஆகி பேன் நீட்டுன்னு ஒவ்வொரு தடவை கத்தும் போதும் ஏதோ ஒரு குழந்தைக்கு அடுத்த தடவை நீட் இல்லாமல் மெரிட்ல மெடிக்கல் காலேஜ் சீட் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட நம்ம எல்லாரும் சேர்ந்து பேன் நீட் சொல்லி நான் கன்க்ளூட் பண்றேன். தேங்க்யூ. ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக இந்தியாவில் மாணவர்களும் வாலிபர்களும் வீதிக்கு வந்து அரசியல் பேசுறாங்க அப்படின்றது மிக முக்கியமான செய்தியாக நான் வந்து பார்க்கிறேன். வாலிபர்கள்லாம் அரசியல் பேச மாட்டாங்க, வாலிபர்கள் வந்து வேற மாதிரி இருக்காங்க, எல்லாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேர்ல்டு ரீல்ஸ்ல இருக்காங்க அப்படிலாம் பேசிட்டு இருந்த நேரத்தில் இந்தியா முழுக்க இன்றைக்கு வட இந்தியா, தென்னிந்தியா என்றெல்லாம் இல்லாம டெல்லியில தொடங்கி இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக இந்திய அரசமைப்பு சட்டத்தை கையில் ஏந்தி நாங்கள் வந்து எங்களோட உரிமைக்காக போராடுறோம் அப்படின்னு குரல் கொடுக்கிறது தான் இன்னைக்கு வந்து ஆதிக்க சக்திகளுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கு. இளைஞர்கள் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சாங்க, என்ன அநியாயம் நடந்தாலும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சாங்க. இல்ல, இளைஞர்கள் கண்டுக்கிறாங்க அப்படின்ன உடனே ஒரு தலைமுறை விழித்தெழுது அப்படின்றதுதான் இன்றைக்கு வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாக இருக்கிறது, அதிர்ச்சியாக இருக்கிறது. எனவே நாம் நம்முடைய ஒற்றுமையின் மூலமாகவும் தொழிலாளி வர்க்கமாக மாணவர்களையும் வாலிபர்களையும் அணிதிரட்டுவதன் மூலமாகவும் நாம் அரசுக்கு நியாயங்களை வந்து நிச்சயமாக உணர்த்த முடியும். நீட்டுக்காக, நீட்டை ஒழிப்பதற்காக நடக்கக்கூடிய இந்த போராட்டத்தை இன்றைக்கு வேற டைலாக் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பேன் நீட்டா ஃபேர் நீட்டா அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக்கை கொண்டு வந்திருக்காங்க. இந்த டைலாக்கை ஏன் கொண்டு வர்றாங்க அப்படின்னு கேட்டா, நீட் பேன் ஆயிட்டா மிகப்பெரிய முதலாளிகளுக்கெல்லாம் நஷ்டம் ஆயிடும். அது வெறும் கோச்சிங் சென்டர் நினைக்கிறோம். கோச்சிங் சென்டர் முதலாளி இல்ல, மருத்துவ கல்வி நிறுவனங்களை நடத்துற முதலாளிகள். அவங்களை காப்பாற்றுறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஊழல் தான் நீட். 21ஆம் நூற்றாண்டுல ஒரு மிகப்பெரிய ஊழலை இந்தியா சந்தித்திருக்குன்னா அந்த ஊழலுக்கு பேரு தான் நீட். அந்த ஊழல் சக்கரவர்த்தி தான் திரு நரேந்திர மோடி. அது வந்து சாதாரணமான விஷயம் இல்ல. இல்லன்னா 10 ஆண்டு கால அனுபவம் நம்ம கையில் இருக்கு. 10 ஆண்டு காலம் ஒரு சட்டத்தை அறிமுகப்படுத்தினாலும் சரி, ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி, அதை சோதித்து பார்க்கிறதுக்கு 10 ஆண்டு போராதா? அது சரியா தப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 10 ஆண்டு போராதா? 10 ஆண்டு கழித்து கூட நான் வந்து எந்த பாடத்தையும் கற்க மாட்டேன் அப்படின்னு ஒன்றிய அரசு சொல்லுதுன்னா அதற்கு முக்கிய காரணம் நீட் மருத்துவம் சம்பந்தப்பட்டது அல்ல, நீட் மாணவர் சம்பந்தப்பட்டது அல்ல, நீட் மருத்துவ கல்வியில் தரமான மாணவர்களை கொண்டு வருவதற்காக அல்ல. நீட் என்பது பெரும் முதலாளிகளை சட்டத்தில் இருந்து காப்பாற்ற ஒரு சூழ்ச்சி. இந்த சூழ்ச்சியை வாலிபர்கள் புரிஞ்சுக்கிறது தான் உங்களுக்கு ஆபத்தா இருக்கு. யாரோ வழக்கறிஞர்கள் பேசுறது அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதிகள் பேசுறது, கல்வியாளர்கள் பேசுறது அவங்களுக்கு பிரச்சனையா தெரியல. இப்ப இந்த சிக்கலை மாணவர்கள் புரிஞ்சுக்கிறாங்க, இந்த சிக்கலை வாலிபர்கள் புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப வாலிபர்களும் மாணவர்களும் கல்வி என்ற அரசியலை புரிந்து கொள்கிறார்கள். கல்வி என்பது நேரடியான அரசியல். ஒருவரை அதிகாரப்படுத்துவதற்கு கல்வி வேண்டும். கல்வி மறுக்கப்பட்டால் உங்களுக்கு வந்து ஜனநாயகம் பலவீனப்படும். அப்ப அந்த கல்வி என்ற அந்த அரசியலை கையில எடுத்துட்டாங்களே என்பதுதான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அச்சுறுத்தல். அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்க, இந்த வாலிபர்களை
இந்த மாணவர்களை யாரோ தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. உண்மையிலேயே நீட் என்ற ஊழலை நடத்துவதற்கு திரு நரேந்திர மோடியை தூண்டியதுதான் அந்நியர்கள், பன்னாட்டு நிதி மூலதனம், பன்னாட்டு நிறுவனங்கள். அந்த நிறுவனங்களுடைய தூண்டுதல் தான் WTO கேட்ஸ் ஒப்பந்தத்தில் எந்த அளவிற்கு கல்விக்கான வாய்ப்பை கொடுத்திருக்காங்க நமக்கு தெரியாது. எனவே அந்நிய நாட்டின் நிர்பந்தத்திற்கு, அந்நிய நாட்டு தூண்டுதலின் பேரில் இந்தியர்களுடைய கல்வி அழிப்பதுதான் திரு நரேந்திர மோடியை தவிர போராடும் மாணவர்கள் அல்ல. போராடும் மாணவர்கள் இந்த ஊழலை புரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த சூழ்ச்சியை புரிஞ்சுக்கிட்டாங்க. எனவே வீதிக்கு வந்திருக்கிறாங்க. சூழ்ச்சியை புரிந்து கொண்டு, ஊழலை புரிந்து கொண்டு, ஊழலை எதிர்த்து தெருவுக்கு வந்திருக்கிற மாணவர்களை பார்த்து உங்களை யாரோ தூண்டி விடுறாங்க அப்படின்னு சர்வ சாதாரணமாக சொல்லிட்டு போறாங்க. இன்றைக்கு திரு நரேந்திர மோடி சொல்றாரு, ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் அமைக்கிறாராம், விரைவு நீதிமன்றம் அமைக்கிறாராம், விரைந்து தீர்ப்பு கொடுக்கிறதுக்கு. ஐயா, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கடந்த ஆண்டுகள்ல தொடர்ந்து முறைகேடுகளில் ஈடுபட்டது. முறைகேட்டில் ஈடுபட்டது யாரோ கேண்டிடேட் கிடையாது. முறைகேடில் ஈடுபட்டது ஏதோ ஒரு பயிற்சி மையம் மட்டும் கிடையாது. முறைகேடில் ஈடுபட்டது நேரடியாக நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. மிக வெளிப்படையான எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று என்னன்னு கேட்டா, 2024 நீட் உச்ச நீதிமன்றத்தில் நடந்த வழக்கு. மாணவர்கள் கேள்வித்தாள் தாமதமாக கிடைச்சதுன்னு புகார் அனுப்புனாங்களாம். நீட் நடைமுறையில் நீட் தொடங்குவதற்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடியே யார் வந்துடணும்? கேண்டிடேட் உள்ள வந்துடணும். அப்படி அந்த கேண்டிடேட் அந்த சில மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க வச்சிருக்கிற பஃபர் டைம் இருக்குல்ல, அந்த பஃபர் டைம்ல 1 செகண்ட் லேட்டா வந்தா கூட கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பேப்பர் கொடுக்கிற டைம் அல்ல, பஃபர் டைம்ல 1 செகண்ட் லேட்டா வந்தா கூட கேட்டை க்ளோஸ். அப்ப உள்ள வந்துட்டான், ஸ்டூடெண்ட் உள்ள வந்துட்டான். கொஸ்டின் பேப்பர் கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொஸ்டின் பேப்பரை லேட்டா கொடுத்தது, அல்லது குஜராத்தி மொழி கேட்டா ஹிந்தி மொழி கொடுத்தது, ஹிந்தி மொழி கேட்டிருந்தா இங்கிலீஷ் மொழி கொடுத்தது, இப்படியான தவறு. அப்ப லேட்டா பேப்பர் கொடுத்தது ஒரு தப்பு, வெவ்வேறு மொழியில கொடுத்தது தப்பு. இந்த பிரச்சனை இந்தியா முழுக்க ரிப்போர்ட் ஆச்சு. இந்தியா முழுக்க சில ஆயிரம் மாணவர்கள் யாருக்கு விழிப்புணர்வு இருந்ததோ, யாருக்கு தரவுகள் இருந்ததோ, யாருக்கெல்லாம் வாய்ப்பு வசதி இருந்ததோ அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. மற்றவங்க எல்லாம் வெளியில வந்து புலம்பிட்டு போயிட்டாங்க. ஐயோ, எனக்கு அரை மணி நேரம் போயிருச்சு, எனக்கு கொஸ்டின் பேப்பர் லேட்டா கொடுத்தாங்க. அப்போ லேட்டா கொஸ்டின் பேப்பர் கொடுத்தா என்ன தீர்வு? சொல்லவே இல்லை. திடீர்னு என்ன செய்யறான்? லேட்டா கொஸ்டின் பேப்பர் கொடுத்ததுனால கிரேஸ் மார்க் கொடுக்கறானா, கிரேஸ் மார்க், காம்பன்சேட்டரி மார்க் கொடுக்கறானா. எப்படி கொடுக்க முடியும்? சுப்ரீம் கோர்ட் கேஸ் போகுது. கிரேஸ் மார்க் கொடுத்தவன் யாரு? நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. எந்த ரூல்ஸ் கீழ கொடுத்தா? ரூல்ஸே கிடையாது. எங்க உட்கார்ந்து முடிவு பண்ணா தெரியாது இல்லையா? இவன் இப்ப என்ன செய்யறான்? உச்ச நீதிமன்றத்தில் போயிட்டு ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்றான். அந்த பிரமாண பத்திரத்தில் என்ன தெரியுங்களா? நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி சொல்றான், நாங்க கொடுத்த மார்க்கை திரும்பி வாங்கிட்டோம். எவ்வளவு சுலபம் பாருங்க. இவரா மார்க் கொடுத்தாரா, கொடுத்த மார்க்க திரும்பி வாங்கிட்டாராம். அதாவது என் வீட்டுக்குள்ள ஒருத்தன் வர்றான், ஒரு பொருளை திருடிடுறான், சரியா? அவனே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என்ன சொல்றான்? நான் திருடின பொருளை அங்கேயே கொண்டு போய் வச்சிடுறேன்றான். போலீஸ்கார விட்டுறணும்ல, கேஸ் போட மாட்டாங்கல்ல. திருடுறவன் போய், ஐயா அந்த வீட்டுல இருந்து நான் எடுத்துட்டேன், நான் எடுத்த பொருளை என்ன செய்யறேன்? நான் வச்சிடுறேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? திரு தர்மேந்திர பிரதான ராஜினாமா செய்யும் சொல்ற சும்மா இல்லைங்க, சாதாரண விஷயம் இல்ல. தர்மேந்திர பிரதான ஏன் ராஜினாமா செய்ய சொல்றாங்க? தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யும் சொன்னா சூடு சொர்ணம் இருந்தா நரேந்திர மோடி தானே ராஜினாமா செய்வார் என்றனால, சரியா? எனவே இந்திய அமைச்சரவையில் ஒரு அமைச்சர் குற்றம் செய்தார் என்று சொன்னால், ஒரு அமைச்சர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேறினா ஒட்டுமொத்த அமைச்சரவையினர் ராஜினாமா செய்யணும். எனவே ஒரு அமைச்சர் ஊழல்வாதி சொன்னா திரு நரேந்திர மோடி தலைமையில் இருக்கிற அமைச்சரவை ஊழல் அமைச்சரவை. அதுதான் திரு தர்மேந்திர பிரதான ராஜினாமா செய்ய சொல்றது. ஆக இங்க திருட யாரு? நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. இப்ப அவனே கோர்ட்ல போய் என்ன சொல்றான்? நான் திரும்ப வாங்கிட்டேன். சரி, திரும்ப வாங்கிட்டல்ல,
அந்த குழந்தைகளுக்கு என்ன செய்ய போறான்னா ரீடெஸ்ட் வைக்க போறானா. தப்பு செஞ்சது யாரு? நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. தண்டனை யாரு? ஸ்டூடெண்ட்டுக்கு. அப்ப கேள்வி கேட்க வேண்டாமா? அப்ப தர்மேந்திர பிரதான் பொறுப்பேற்க வேண்டாமா? எனவே தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யும் சொல்றது ஒரு மிகப்பெரிய ஊழலை நேஷனல். யாருக்காக அந்த மார்க் கொடுத்த? யாருக்காக கொடுத்த? யாரை காப்பாத்துறதுக்கு கொடுத்த? கோர்ட்டுக்கு அவனை கோர்ட்டு தானே சொல்லணும். கோர்ட்டில் நீ சொல்ல வேண்டியதானே எதுக்கு மார்க் கொடுத்தேன்ட்டு. கோர்ட்டில் கேட்டிருக்கணும் எதுக்குடா மார்க் கொடுத்தேன்ட்டு. நீயா போய் என்ன சொல்ற? ஐயோ நான் தப்பா மார்க் கொடுத்துட்டேன், நான் திரும்ப பெற்றுக்கிறேன். அது எப்படி? அது எந்த வகையில் அது நியாயம்? நண்பர்களே, தேர்வு என்ற பெயர்ல நீட் ஒரு ஊழல். இந்த ஊழல் ஏன் நடக்குதுன்னா இதை மட்டும் சொல்லி நான் உங்களிருந்து விடைபெறுகிறேன். நீட்டை நடைமுறைப்படுத்தும் பொழுது ரெண்டு காரணம் சொன்னாங்க. ஒன்னு என்ன சொன்னாங்க? மெரிட்டை என்ஷோர் பண்றோம். அதாவது அதிகமான மார்க் வாங்கினவன் அவன் தான் முதல்ல போவான். ரெண்டாவது என்ன சொன்னாங்க? அதாவது மெரிட் தரம். இன்னொன்னு என்ன சொன்னாங்க? வணிக மையத்தை கட்டுப்படுத்துவோம். இல்லையா? இன்னைக்கு என்ன பிரச்சனை? நீட்ல கவர்மெண்ட் சீட் 65,000 ஃபில் ஆகிற வரைக்கும், கவர்மெண்ட் சீட் 65,000 ஃபில் ஆகிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நீட்டுக்கு முன்னாடியும் பிரச்சனை இல்லை, நீட்டிலையும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை எங்க? தனியார்ல தான். அப்போ கவர்மெண்ட் சீட், கவர்மெண்ட் காலேஜ் ஃபில் ஆன உடனே 65,000 சீட், 65,000 கல்லூரி, அரசு கல்லூரி இடங்கள் முடிஞ்ச உடனே தனியார் கல்லூரி இடங்கள் வரும் பொழுது 500 மார்க்குக்கு மேல எடுத்திருக்கல, 600 மார்க் எடுத்திருக்க, 500 அவன் கவுன்சிலிங்கே போகல. காரணம் என்னன்னா 18 லட்சத்திலிருந்து 25 லட்சம். 600 மார்க் வாங்குறவன் 550 மார்க் வாங்கினவன் போகல. இப்ப யார் போறான்? அவனை விட கம்மியா வாங்கினவன் போறான். நீட்டுக்கு முன்னாடி இது இல்லீகலா? நீட்டுக்கு முன்னாடி இது செஞ்சா யார் குற்றவாளி? மேனேஜ்மெண்ட் குற்றவாளியா? இப்ப நீட்ல மேனேஜ்மெண்ட் குற்றவாளி இல்ல, ஏன்னா கவுன்சிலிங்ல வந்திருக்கிறான். ஏன்டா 580 மார்க் வாங்குறவனுக்கு சீட்டு கொடு? அவன் வரல, அவன் தான் விண்ணப்பிக்கவே இல்லையே. அவன் ஏன்டா விண்ணப்பிக்கல? அவன் 1 கோடி ரூபாய் செலவு பண்ண முடியாது, அடுத்த நீட் எழுத போறான். அடுத்த நீட் மூலமா கவர்மெண்ட் காலேஜுக்கு போறதுக்கு முயற்சி பண்ண போறான். அவன் தான் ரிப்பீட்டர், அவன் தான் சேலஞ்சர். அப்ப மார்க் கம்மியா வாங்கினவன். அப்போ நீட் யாருக்கு? தனியார் முதலாளிகள் குறைந்த மதிப்பெண் வாங்கினவங்கள அதிகமான கட்டணம் கொடுத்து முறைகேடு செய்றாங்களே, அந்த முறைகேடில் இருந்து தனியார் முதலாளிகளை காப்பாற்றுவதற்கு நரேந்திர மோடி செய்த ஊழலுக்கு பேர் தான் நீட். எனவே நீட் ஒழிப்பு தான் நம்முடைய போராட்டமாக இருக்க வேண்டும். நீட் ஒழிப்பு பிஸ்கட் பாரத் சிக்ஷா திஷான் மசோதாவை திரும்ப பெறக்கூடிய போராட்டமாகவும் இந்த போராட்டம் வீறு கொண்டு எழ வேண்டும் என்று உங்கள் போராட்டத்தை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.